அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த புது வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் இந்த கும்பராசிலேயே பிறக்குது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சுமாராக சாதாரணமாக இருந்தாலும் சில மாதங்களுக்கு பிறகு மேன்மையை தரக்கூடிய காலம் இருக்குது. ஆண்டினுடைய தொடக்கம் சாதகமானதாக இருக்கும். பிறகு சிறிய பின்னடைவு ஏற்படலாம். அடுத்தடுத்த காலங்களில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பராபவ ஆண்டு கும்பராசிக்காரருக்கு தன்னம்பிக்கையும் வேகமும் நிறைந்த ஆண்டாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். மேலும் உங்களுடைய திறமை குறைவாக எடை போடாமல் நீங்கள் நல்ல ஒரு முயற்சியை எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இன்னும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பராபவ ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் வேகமும் நிறைந்ததாக இருக்குங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்கா? ஏதோ ஒரு செய்வினை கோளாறு, உங்களுக்கு பில்லி சூனியம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் யாராவது செய்திருப்பாங்க அப்படின்னு பயமாக இருக்கா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது, நீங்கள் உங்களுடைய திறமையை குறைவாக எடை போடாமல் உங்களை நிரூபிக்கக்கூடிய சூழல் அமையும். அதை விட்டு விட வேண்டாம். நிதானம், பொறுமை இவையெல்லாம் இருக்கிறது அவசியம். எனவே கும்பம் மற்றும் தொழில் சார்ந்த குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பிடிவாதத்தை தளர்த்தி பக்குவமாக பேசுவதன் மூலமாக பல வெற்றிகளை காண முடியும். ஆனாலும் பேச்சில் நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு அவசியம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ரொம்பவே திருப்திகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாங்கிய கடன்களை மொத்தமாக அடைக்கக்கூடிய ஒரு வருடமாக கூட இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. தங்க நகைகளை வாங்கி மகிழ்வீங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. கடன் வாங்கி சொத்து வாங்குவது, சுபகாரியங்கள் செய்வது போன்றவை எல்லாம் நடக்கும். பண வரவு திருப்தியாக இருக்கும். சனி தொடர்வதால் யாருக்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு குடும்பம், திருமண வாழ்க்கை ஆகியவெல்லாம் கடந்த ஆண்டுகளை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்களை பார்த்து சென்ற சொந்தங்கள் எல்லாமே, உங்களை பிரிந்து சென்ற சொந்தங்கள் எல்லாம் கூட மீண்டும் தேடி வருவாங்க. கணவன் மனைவி இடையில் நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் அதிகரிக்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைக்கும். சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக தடையில்லாமல் நடக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். காதல் திருமணம் நிச்சயம் கைகூடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும். உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் வீட்டில் இருந்தே கூட சுயதொழில் செய்து லாபம் ஈட்டக்கூடியதாகவும், திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதிக சம்பளத்தோடு பெரிய நிறுவனங்களில் இருந்து புதிய வேலை வாய்ப்புகள் வரும். வேலை பளு கூடினாலும் வருமானம் கண்டிப்பாக உயரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு உடனடியாக மாற வேண்டும் அப்படிங்கிற அவசரமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம். உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் கைவிட்டு போகாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. தொழில் ரீதியாக பழைய வாடிக்கையாளர்களை நீங்கள் ஈர்ப்பீங்க. விற்பனையில் கண்டிப்பாக லாபம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். பால், தானிய வகை தொழில்களில் நல்ல லாபம் உண்டாகும். புகழ்பெற்ற நிறுவனங்களோட புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பாங்க. வேலையாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க.
உங்கள் ராசியில் ராகு இருக்கிறதால பேராசை, அதீதமான விருப்பங்கள் இவையெல்லாம் தோன்றும். நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பண விஷயத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கவோ கடனுக்கு ஜாமீன் கொடுக்கவோ வேண்டாம். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் அலைச்சல், திருப்தியின்மை இவையெல்லாம் ஏற்படலாம். 2ஆம் இடத்து சனியால் வார்த்தைகளில் அதிகமான கவனம் வேணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது இப்போ உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் எல்லாமே தீர்றதுக்கான ஒரு நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் திருப்பதி ஏழுமலையானுடைய வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும். மேலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் தமிழ் புத்தாண்டில் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ஜென்ம சனி விலகி இருக்கிறது. 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வராரு. நல்ல வருமானம் கிடைக்கும். சனி பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது விசேஷமான அமைப்பு. கடந்த சில ஆண்டுகளாக தொழில் வளர்ச்சி இல்லாமை, குடும்பத்தில் நிம்மதியின்மை, ஆரோக்கிய குறைபாடு, அரசியல் தலைவருக்கு பாதிப்பு போன்றவை ஏற்பட்டிருக்கலாம். இந்த பாதிப்புகளில் இருந்து படிப்படியாக உங்களுக்கு விடுதலை ஏற்படும். உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா பேச்சினால் பெரும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம். வங்கித்துறை, நீதித்துறைகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண வருமானம் நன்றாக இருக்கும். நல்ல கடன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தொழிலுக்கான கடன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இளைய சகோதரி மகள்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். நிதி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய யோகம் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நீங்கள் இப்போ மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை தனத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் இருக்கும். உங்களுடைய எண்ணம், முயற்சியில் வெற்றி கண்டிப்பாக இருக்கும். மேலும் இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, முதலீடு செய்வது போன்ற அமைப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் சேர்த்துக்கொள்வது மிக மிக நல்லது. செல்வம் சேர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மிகப்பெரிய பூரண கும்ப மரியாதை வந்து சேரும். கடந்த வருடங்களில் திருமணத்தில் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். திருமண விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டில் நீங்கும். பண விஷயத்தில் குபேர யோகம் ஏற்படும். காசு, காதல் விஷயத்தில் ஏமாற மாட்டீங்க. வைகாசி பிறந்த பிறகு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஜென்ம சனி விலகியதே உங்களுக்கு மனதளவில் ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ல் குரு மறைந்தாலும் குரு பார்க்கக்கூடியது அற்புதமான இடங்கள். அதே போல் புதிய பட்டம், புகழ், பெயர் இவையெல்லாம் கிடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு உயர்ந்த சிந்தனை இருக்குது. அந்த கனவுகளை நோக்கி நீங்கள் பயணத்தில் தடை இல்லாமல் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தெய்வ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தூரதேச பயணங்களை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் நல்லபடியாக நடக்கும். மிகச்சிறந்த தன வரவு, தன பாக்கியம் எல்லாமே உண்டாகும். குடும்ப உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பண வரவு எல்லாமே உண்டாகும். இப்போ ஐப்பசி 27ஆம் தேதி வர ராசியில் ராகு, 7ல் கேது இருக்கிறதால இல்லற வாழ்க்கையில், காதல் வாழ்க்கையில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறது கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் 12 ராசிக்காரர்களுக்கும் போடலாம். இந்த வீடியோக்களை நம்மளுடைய சேனல் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஆன்மீக சிந்தனை ஏற்படும் வகையில் எல்லா வீடியோவும் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமையப்போகுதோ அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோ
வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி வியூவர்ஸ்.